ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா அணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆஸ்திரேலியா அணிக்கு ஆப்போசிட்டாக முதல் டெஸ்ட் போட்டி வெற்றி பெற்றாங்க. அது பெற்றலேருந்து நிறைய வாழ்த்துக்கள் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்து இந்திய அணி பார்த்தா பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே இந்திய அணியோட டாமினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஆஸ்திரேலியா வீரர் டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா என்னதான் ஆஸ்திரேலியா வீரராக இருந்தாலும் இந்திய அணியை புகழ்ந்து பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, சமீபத்தில் டேவிட் வார்னர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி ஒரு தவிர்க்க முடியாத அணியாக தான் வந்துட்டுருக்காங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆஸ்திரேலியாவில் இந்த அளவுக்கு ஒரு டாமினேஷன் பண்ணுற அணி இப்போதைக்கு இந்தியா மட்டும்தான், வேறு எந்த ஒரு அணி இல்லை. கண்டிப்பாக அவங்கள பார்க்கும்போது ஒரு அச்சமாக இருக்குது. என்னதான் நியூசிலாண்டுக்கிட்ட அவங்க நாட்டில் 3-0 தோத்துட்டு வந்தாலும் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. கம்பேக் கொடுத்தாலே இந்திய அணி எப்பவுமே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக அவங்களோட இந்த போட்டி இந்த சீரீஸ் நான் கவனமாக பார்ப்பேன். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் அவங்களோட எப்படி எபிலிட்டி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மற்ற அணிகளை கற்றுக்கணும். கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கிறதுலே வேர்ல்டில் மிகவும் சவாலான ஒரு அணியான்னு கேட்டால் அது இந்தியா மட்டும்தான், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதே போல் ஐபிஎல் ஏலத்தில் எந்த ஒரு அணியை எடுக்கலை, அது நான் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் வார்னர் அதுவும் பகிர்ந்திருக்காரு. ஃபஸ்ட்டு ஐபிஎல் பற்றி பேசிடலாங்க. ஏன்னா டேவிட் வார்னர் நல்ல ஒரு பிளேயருங்க. கிட்டத்தட்ட ஒரு 50+ ரன் அடிச்சிருக்காரு. ஒரு வின்னிங் கேப்டன் சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கு கப் அடிச்சு கொடுத்துருக்காரு. அவரு எந்த ஒரு டீம் எடுக்கலையா, அடிப்படை விளையாச்சு யாருன்னா ஒருத்தர் எடுத்துருக்கலாம். பட் அவர் எடுக்கலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது என்ன டேவிட் வார்னருக்கு வந்து சோதனை சொல்லலாம். நல்ல ஒரு லெஜெண்ட். அதுக்கப்புறம் இந்திய அணி பார்த்தீங்கன்னா உண்மையாக அவர் சொல்கிற மாதிரி ஆஸ்திரேலியாவை தண்ணி காட்டுறாங்கன்னு சொல்லலாங்க ஆஸ்திரேலியாவில் போயிட்டு. ஏன்னா எந்த ஒரு அணி இந்த மாதிரி ஒரு டாமினேஷன் ஆஸ்திரேலியாவை போயிட்டு ஆஸ்திரேலியாவில் பண்ணதே கிடையாது. இப்போ இது வரைக்கும் பண்ணதில்லை. ஆனால் இந்தியா மட்டும்தான் பண்ணுறாங்க. ஸ்டாக்காக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், பேட் கமான்ஸான யாரானா நாங்கள் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக செம்ம டாமினேஷன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அடுத்த போட்டி ரொம்ப ஒரு அனல் பறக்கிற போட்டியாக இருக்கும். ஏன்னா பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச், அது இரவு பகல் மேட்சாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த போட்டி. அந்த போட்டியில் ஆஸ்திரேலியானையும் கம்பேக் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் அது ஈஸியாக எடுத்துக்க முடியாது. இந்திய அணி அவங்களோட நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ஒரு சீரீஸ்க்கு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சா அது அப்படியே கண்டினியூ ஆகும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுதான் இந்திய அணி இப்போ பண்ணணும். நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடச்சிச்சு, இது அப்படியே கண்டினியூ பண்ணின்னு போயிட்டு சீரீஸை வின் பண்ணால் தான் நம்ம டெஸ்ட் சாம்பியன்ஷிப் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு போக முடியும். அது ஒரு முக்கியமான ஒரு கப்புன்னு சொல்லலாம். ஏன்னா கடைசி 2 வருஷம் இந்தியா தான் ஃபைனல் போயிட்டு தோத்துட்டாங்க. ஒன்று நியூசிலாண்டுக்கிட்ட, ஒன்று ஆஸ்திரேலியாக்கிட்ட. கண்டிப்பாக இந்த வாட்டி போகணுன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக போய் இந்திய அணி கோப்பையை வெல்லணும். அதுக்கு முதல் போலியாக இந்த தொடரை வெல்லணும். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி இந்த வாட்டியும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகுமா போகாது? அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக்கோன்னு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.